அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய நண்பர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்து, அது உண்மையா? அதற்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது சார்ந்து தான் இந்த வீடியோ. ஸோ அதற்கான விளக்கத்த மக்கள் எல்லாத்துட்டயும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த வீடியோல இருந்த கன்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி செல்லக்கூடாத ராசிகள்னு சொல்லி ஒரு 3 ராசிகள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிகளும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது. அப்படி போனால் உங்களுக்கு கடன் அதிகமாக வரும். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கான காரணம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சந்திரன் அதிக தாக்கம் உள்ள இடம். அதனால நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையா அப்படின்னு பார்த்தரலாம். அதற்கான உண்மையான விளக்கத்தையும் நம்ம பார்த்தரலாம். ஒரு விஷயம் உண்மை. அதாவது திருப்பதி சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்பது உண்மைதான். பின்ன ஏன் இவங்க இந்த ராசிகளுக்கு மட்டும் சொல்றாங்க, மத்த ராசிகளுக்கு சொல்லல அப்படின்னா, சந்திரன் 12 ராசி கட்டத்துல சந்திரனோட வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா கடகம். கடகத்தினுடைய அதிபதி தான் சந்திரன். ஸோ சிம்மம்ல இருந்து நீங்க கடகத்தை எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 12வது வீடாக வருவார். 12 என்பது விரயஸ்தானம். அதனால சிம்ம ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்லக்கூடிய தனுசு ராசியிலிருந்து நீங்க கடகத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா அது 8ஆம் இடமா வரும். 8ஆம் இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, அதுல அதிக கடன் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அதுல இருக்கு. அதனால தனுசு ராசிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு எண்ணினீங்கன்னா கும்பத்திலிருந்து கடகத்தை எண்ணிங்கன்னா அது 6ஆம் இடம் வரும். 6ஆம் இடம் ஏற்கனவே நோய், எதிரி, கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ அதனால தான் இந்த 3 ராசிக்காரங்க, அதாவது கடக ராசி எந்தெந்த ராசிக்கு 6, 8, 12 வருதோ அந்த ராசிக்காரவங்க திருப்பதி போக வேணாம்னு சொல்றதற்கான காரணம் அதுதான். ஸோ இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இது உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் நம்புறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஜாதகம் தான். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தருடைய ஜாதகம் இல்லை. அப்போ பொதுவான ஒரு விஷயத்த ராசியை மட்டும் வைத்து கொண்டு நம்ம திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்துல சரியாக இருக்கும் என எனக்கு தேத்தை வைத்துக்கொண்டு நம் ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எந்த கிரகம் பலம் இல்லையோ, எந்த கிரகம் உங்களுக்கு பலன் கொடுக்கலையோ அது சார்ந்த தெய்வத்தை வழிபடுவதும், அது சார்ந்து கோயில்களுக்கு செல்லாம இருக்கிறத வேணா நீங்க செஞ்சுக்கலாமே தவிர, ஒரு பொதுவான விஷயத்தை பார்த்து நான் சிம்ம ராசி அதனால திருப்பதி கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்வது அவ்வளவு சரியான விஷயமா இருக்காது. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க வேணும்னா சிம்மம், தனுஷு, கும்ப ராசிக்காரவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த கிரகம் பலம் இல்லாம இருக்கோ அந்த கிரகத்தின் கோயில்களுக்கு நீங்க விருப்பப்பட்டா போகாம இருக்கலாம். ஸோ இந்த விளக்கத்தை நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ தருணத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி.